ஹையா! நம்ம போன கிளாஸில் ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் தான். ஸோ ஷேடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்கிறது ஃப்ளவர்ஸில் நம்ம டிசைன் போடும்போது அதில் ஷேடு கொடுப்போம் இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ஷேடிங். எந்த பெட்டல்ஸ் வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். பாஷிப்பா, ஹார்ட் ஷேப்பு, இல்லைனா ஆஃப் சர்க்கிளு, எது வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் நார்மலாக கொடுக்குற ஷேடு தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நார்மல் ஷேடு. செகண்டு பார்க்க போகிறது அன்ஈக்குவல் ஷேடு. அன்ஈக்குவல் ஷேடுனா ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கும் செகண்டு கொடுத்துருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு மாதிரி கசாலசான்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு மவுண்டன் ஷேடிங். மவுண்டன் ஷேடிங் ஒரு லைன் மேலே ஒரு லைன், அதுக்கு மேலே அதுக்கப்புறம் பெரிய லைன், அதுக்கு கீழே சின்னது அந்த மாதிரி பெருசுலேருந்து ஃபஸ்ட்டு மேலே அதுக்கு கீழே ஒரு கோபுரம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நான் போட்டிருக்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி தான். சின்ன லைன், அது பெரிய லைன், அதுக்கப்புறம் பெரிய லைனுக்கு அடுத்தது சின்ன லைன். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம போடணும். ஸோ நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த பெட்டல் வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்டு தான் போடணும்னு கிடையாது. எல்லா பெட்டல்ஸுமே இதை நம்ம போடலாம். ஸோ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேளுங்க. அடுத்தது டபுள் ஷேட். டபுள் ஷேடுன்றது மேலேயும் கீழேயும் வர மாதிரியான ஷேடு தான் டபுள் ஷேடு. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக மெஹந்தியில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் மேலேயும் கீழேயும் நீங்கள் ஷேடு பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு மெஹந்தி டிப்பில் எப்படி டேப் போட்டணும்னு தெரியல. ஸோ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கா, இப்போ ஒரு செல்லோ டேப் எடுத்துகிட்டு அந்த முனையில் வச்சுட்டு ஒரு ஹேண்டால் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப நீங்கள் ஐத்திடக்கூடாது. ஐத்திட்டீங்க அப்படின்னா அந்த டேப்பு நல்லா ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக வச்சு ரேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி புரியலைன்னா நான் மிக்ஸாலஜி கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ இதுதான் மேலேயும் கீழே போடுறது தான் டபுள் ஷேடு. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ஷேடிங். ட்ரிபிள் ஷேடிங்கிறது சைடில் அதுக்கப்புறம் கீழே வரும். சென்டரில் கேப் இருக்கும் உங்களுக்கு. நான் போடுற பாருங்கள். ஸோ சைடில் கீழே வரும், சென்டரில் மட்டும் கேப் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரிபிள் ஷேடிங். ஸோ மேலே ரெண்டு இது வந்துருச்சா, அதுக்கடுத்தது கீழே வரது ட்ரிபிள் ஷேடிங். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசைன் போட்டாலுமே ஃபஸ்ட்டு போல்டு லைன் கொடுக்கக்கூடாது. நார்மல் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுறதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைனை போல்டு பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு சிக்ஸாக். ஜிக்ஸாக் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜிக்ஸாக் லைன்ஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கிறுக்குவோம் பார்த்தீங்களா, கிறுக்குவோம் பாருங்கள் ஒரு பெண்ணால். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைன் வரும், கிறுக்கிற மாதிரி. இப்போ நான் செகண்டாக போகிறது ஈக்குவலான ஒரு ஷேடு. இப்போ நான் போகிறது கிறுக்கலான ஒரு ஷேடு. இப்போ நான் ரிட்டன் போகிற பாருங்க, இது ஈக்குவல் ஷேடு. ரிட்டன் போடுறது ஜிக்ஸாக்கு. ஸோ ஒரு ஈக்குவலாக இல்லாத மாதிரி ஜிக்ஸாக்கு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மேலே கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது வரும். நெக்ஸ்ட்டு சைடுவே ஷேடு. இது சுத்தீரி சென்டரில் மட்டும் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரியான ஒரு இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் போடுற பாருங்கள். சைட்லேருந்து சென்டரில் மட்டும் ஒரு யூ ஷேப்பில் அதில் ஒரு ஆஃப் சர்க்கிளில் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இதுதான் சைட்வே ஷேடிங். ஸோ புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு எதனா டிசைன் வரல அப்படின்னா பென்சிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு 1க்கு 5 தடவை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ஷேடிங். ஆரஞ்சு ஷேடிங் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்கும். நான் போடுறேன் பாருங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா நான் ஸ்லோவாக கூட போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியல. வீடியோ 8 செகண்ட் அதுக்குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா கூட நான் பொறுமையாக கூட நான் போடுறேன்.
இதில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அதில் நீங்கள் ஒரு கையை ஒரு ஃபிகரை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி டிப்பை வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாகிடும். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி நான் சைடில் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போடக்கூடாது, அது வந்து டார்க் ஷேடாக ஆகிடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் போட்டுட்டு அதில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அது கையால் வந்து நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி டிப்பால் அது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே மெஹந்தி டிப்பால் லைட்டாக ஃப்ளோ வர மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷேட் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இதை பற்றி என்ன டவுட் இருந்துச்சா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டட் ஷேடிங். டாட்டட் ஷேடிங் வந்து நம்ம வந்து ட்ராப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, டாட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டாட்டு தான். ஸோ டாட் வச்சு லைன் கீழே வர மாதிரி சொல்லலாம். டாட் லைட்டு, அதாவது ரொம்ப பெரிய டாட்டாக இருக்கக்கூடாது, சின்ன டாட் வச்சு அந்த டாட்டில் இருந்து நீங்கள் லைனாக இழுத்து விடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இழுத்து விடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டல்ஸ் போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் பண்ணுற மாதிரி ஒரு டாட் வச்சு அந்த டாட்டை வந்து நீங்கள் லைட்டாக, அதாவது சின்ன டாட்டு மாதிரி தான் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ரிட்டன் போட பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும்னா நான் 2-3 டைம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் போன கிளாஸில் ஃப்ளவரு, அந்த ஃப்ளவரை வரைஞ்சி கூட நீங்கள் பெட்டல்ஸை வச்சு ஓனாக ஒரு ஸ்பைரலோ ஒரு இதுவோ போட்டு நீங்கள் வந்து ஷேடு பண்ணி ஹோம்ஒர்க்காக ஒரு 4 டிசைன் எனக்கு போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு, நம்ம ஆரஞ்சு ஷேடில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ரொம்ப நீங்கள் ஃப்ளோ அதிகம் வந்துச்சுன்னா அது வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடாக ஆகிடும். நீங்கள் லைட்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆரஞ்சு ஷேடாக ஆகிடும். இப்போ வந்து நான் பண்ணுறது வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு. இந்த மாதிரி பிக் ஹம்பாக ஒரு லீவ்ஸோ போட்டுட்டு ஒரு பா ஷேப்பாக ஒரு ஹார்டின் ஷேப்பாக நிறைய லீவ் நம்ம பெட்டல் ஷேப் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கா. இந்த கிளாஸ் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு டாபிக் பார்ப்போம். எதனா டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இதுதான் வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு. ஸோ புரியலன்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 பெட்டல் போட்டிருக்கிறது வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு. நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 பெட்டல்ஸ் போட்டு போகிறது வந்து நார்மல் ஷேடு. ஸோ நார்மல் ஷேடு வந்து லைன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபெதர் பார்த்துருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தான் லைட்டாக வர லைன்ஸ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ அதுதான் ஃபெதரும் கூட, நம்ம ஃபெதருக்கு போட்டிருப்போம் பாருங்கள், ஃபெதர் டிசைனில் இறக்கு டிசைனில் அது. நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வரைஞ்சி உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ போடுறது வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு. ஸோ ப்ளேஸ் இல்லை, அதனால் நான் வந்து இதிலே போட்டுட்டேன், இடம் இருக்கிற இடமா பார்த்துட்டு. நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி அதில் வந்து ஒரு 4 ஷேடிங்கை உங்களுக்கு எந்த ஷேடிங் பிடிச்சிருக்கோ அந்த ஷேடிங்கை வச்சு நீங்கள் எனக்கு ஒரு டிசைன் போட்டு காட்டலாம். ஸோ இது வந்து டார்க்கஸ்ட்டு ஷேடு இதுதான். ஸோ அரேபியன் டிசைனில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இது யூஸ் ஆகும். தென் நம்மளுக்கு ஃப்ளவர் பேஸ் பண்ணி போடுற மெஹந்தி டிசைனாக இருக்கட்டும், அதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும் இந்த டிசைன். ஸோ எந்த ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைட் லைன், அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ளோ கம்மியாக வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டார்க் பண்ணணும். எடுத்தோடனே நீங்கள் டார்க் லைன் கொடுக்கக்கூடாது. எடுத்தோடனே நீங்கள் வந்து ஸ்லோவாக, அதாவது கம்மியாக தான் ஃப்ளோ வர மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது போல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அழகாக தெரியும். இந்த கிளாஸை பற்றின டவுட் என்ன இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.